திருநாடும் தத்த சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வணக்க இருந்த பெரும் தமிழனே தமிழனே உன் சீரிழமை திறம்பியந்த செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. இந்த இணைய வழி சொற்பொழிவினை கேட்டு மகிழும் அனைவருக்கும் பொள்ளாச்சி ரவி வாமனன் வணக்கம். பொள்ளாச்சி கம்பன் கலைமன்றத்தின் 308வது நிகழ்ச்சி கொரோனா தாக்குதலால் நேரில் சந்திக்க இயலாமல் இணைய வழி நிகழ்ச்சியாக நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தும் வாய்ப்பினை எனக்கு அளித்த நண்பர் கம்பன் கலைமன்ற தலைவர் KM சண்முகம், செயலாளர்கள் விஜய சிவகுமார், தேனா சிவகுமார், பொருளாளர் விவேகானந்தன் ஆகியோருக்கு என் வணக்கமும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் அனைவரின் மதிப்பிற்குரிய ஐயா கவி சிப்பியின் கவிதைகளில் கவித்துவ அழகியலும் மானுடமும் என்னும் தலைப்பில் கவிஞர் அம்சப்பிரியா அழகியல் குறித்தும் கவிஞர் பூபாலன் மானுட விழுமியங்கள் பற்றியும் தங்கள் வாசிப்பு அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள முன் வந்துள்ளனர். இருவருமே பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தை முன்னெடுத்து செல்லும் ஆளுமைகள். கவிஞர் சிற்பியின் ஒரு சில படைப்புகளில் இருந்து சில வரிகளை மட்டுமே பானை சோற்றுக்கு ஒரு சோற்று பதமாக சுட்டிக்காட்ட விளைகின்றேன். ஆசான் சிற்பியின் படைப்பாற்றலுக்கு கவித்துவ மேதமைக்கு சான்றளிப்பவை அவருடைய 30க்கும் மேற்பட்ட கவிதை நூல்களே. அவருடைய நிலவப்பூவும் சிரித்த முத்துக்களும் மரபு ஒளி கவிதைகள். 3வது நூல் ஒளிப்பறவை. மரபில் கால் ஊன்றி புதுமை வானில் சிறகு விரித்து மானிடம்பாடும் வானம்பாடியாக தன்னை அவர் பிரகடனப்படுத்தியதன் வெளிப்பாடாக விளங்குகிறது. கவிஞர் சிற்பியின் கவிதைகளில் அழகியலுக்கு பஞ்சமில்லை. அவருடைய ஊமை நயங்கள், நாட்டுப்புறவியல், உருவகம், சமுதாய பார்வை, வடிம உத்திகள், கவிதை கட்டமைப்பு, நடையழகு எல்லாமே வியப்பூட்டும் சொற்கோலங்கள். சிற்பியின் கருத்தியல் என்பது உலக மானுட பொதுமை. இது அவர் கவிதைகளின் அடிநாதம். கவிஞரின் வாக்கு மூலமாக சொல்வதென்றால் புனிதம் என்பது மனிதம். மூதாதையரை நினைவு கூறாத வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கையா, கவிதையும் ஒரு கவிதையா என்பதே அவருடைய நிலைப்பாடு. இவர் நம்மை சிந்திக்க தூண்டுகிற ஆசான். தன்னை இப்படித்தான் அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அணுக்களின் பிள்ளை நான், அதனால் புவியின் எந்த சோகமும் எந்த சேதமும் என்னை அழ வைக்கின்றன, எந்த உவகையும் என்னை துள்ளி எழ வைக்கின்றன. இனி எனக்கு மரணம் ஒருபோதும் இல்லை, நான் காலமாகிவிட்டதால். திவலையும் கரைகிற காலம் இது, ஜீவ மூல தழும்பின் தெரிப்பு என்று மனிதனுக்கும் இயற்கைக்கும் மனிதனுக்கும் காலத்திற்குமான பிணைப்பின் விஞ்ஞானத்தை, சூக்குமத்தை கவிதையாக்குகிறார் சிற்பி. சூரிய நிழல், பூஜ்யங்களின் சங்கிலி ஆகிய நூல்களில் கவிஞரின் தத்துவ தரிசனங்கள் கவிதைகளாக வெளிப்படுகின்றன. சர்ப்பயாகம் இந்த சமூகத்தை சூழ்ந்திருக்கும் தீமைகளான நச்சு பாம்புகளை அழிக்க மக்கள் வேள்விகள் நடத்த வேண்டும் என்பதை சொல்லும் குறியீட்டு கவிதை நூல். எதுகை மோனை இயல்பு பொருந்த அமைந்திருப்பது கவிதைக்கு இசை அழகூட்டுகிறது. கவிஞரின் அழகியல் பார்வை அதனை கவிதையாக செதுக்குவது அவருடைய கைவண்ணம். சான்று காட்ட சில வரிகளை உங்கள் முன்னே வைக்க விரும்புகிறேன். புத்தங்க ஞாயிறு கவிதை புத்தரின் மூச்சடங்க போகும் இறுதி நிமிடங்களை காட்சிப்படுத்துகிறார் ஆசான் சிற்பி. முழு கவிதையிலும் சோகம், ஆனால் அதற்குரிய சொற்சேர்க்கைகளோடு ஓசையில்லாமல் மரங்கள் அசைந்தன. ஒவ்வொரு பூவிலும் அமர்ந்த வண்டுகள் மகரந்த புழுதியில் அமைதியாய் புரண்டன. பாட பறந்த பறவை இனங்களின் அலகுகள் இறுகி இருந்தன. துயர பசையால்
கன்றசைக்கும் பசுவின் கண்களில் பூத்திருந்தன நீர் அரும்புகள். புத்தர் பெருமானின் உயிர் பறவை கடைசி சிறகடிப்பை நிகழ்த்தி கொண்டிருந்தது என்று சொல்கிறார். இது எங்கள் கிராமம் என்ற கவிதையில் கவிஞரின் பெருமிதம் சொற்களாய் பொங்குவதை உணரலாம். ஒரு நீல குதூகலம் எங்கள் கிராமத்து நதி, பச்சை சதுரங்க பலகை வயல்கள், நெளியும் நதியின் இடுப்பு குழந்தையாய் அடம்பிடிக்கும் கரையோர நாணல் கோணல்கள். தென்மேற்கு பருவமழை காலத்தை அவர் விவரிக்கும் அழகை பாருங்கள். ஆடி மழை கத்தி முகம் கிழிக்க, ஐப்பசியின் சாரல் ஒத்தடம் கொடுக்க, அசையாத எருமைகளாய் படுத்திருக்கும் கரும்பாறைகள். இந்த கவிதை முழுவதும் படிக்க படிக்க தொலைந்து போன கிராமங்களின் மீட்டுருவாக்கமாக தோற்றமளிக்கிறது. இந்த கவிதை அழகியலின் காட்சி படிமம் என்று சொன்னால் மிகையில்லை. சிரித்த முத்துக்களில் நான் என்று தன்னை மனிதமும் அழகியலும் கலந்த வரிகளில் அறிமுகம் செய்து கொள்ளும் போது ஊற்றன விம்மும் சிறு கவிதை, சிறு பண் ஊதும் சிறு குழல் நான், துடிக்கிற மனிதன் வடிக்கும் கண்ணீரை துடைத்திடத்தான் ஆசை, தாகம் தொலைக்கும் சிறு நதியாய் என் கவிதை நடக்கட்டும் என தன்னடக்கத்துடன் பேசுகிறது அவருடைய எழுதுகோள். அசலும் நகலும் என்கிற கவிதை, சிலுவை தவயோகி என்கிற கவிதை இயேசுநாதரை பற்றியது, அமுத கலசம் என்பது திருவள்ளுவரை பற்றியது, ஊற்று பாரதியை குறித்து கவிதைகள் ஊமை அழகியலுக்கும் கருத்தியலுக்கும் எடுத்துக்காட்டானவை இந்த கவிதைகள். அதே கவிதைகளில் ஒரு இடத்தில் மேடு கட்டிய மூடத்தனத்தின் வேறு பறித்தவனும் ஏடு கட்டிய பழமை பித்தனை இட்டு எரித்தவனும் நீடு துயிலின் விழிகள் திறந்து நிமிர வைத்தவனும் ஈடரும் புகழ் மானிடன் நல்ல மானிடன் என்று மானிடன் கவிதையில் கூவுகிறார். கிராமத்து நதி கவிஞரின் படைப்புகளில் சிகரம் தொட்ட கவிதை நூல். இது சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். அழகியலும் மானுட நியாயமும் ஒன்றாக பொங்கி பெருகிய ஆழியாற்றின் புதுவெள்ளம். இந்த நதி எங்கிருந்து வருகிறது? மலைகளின் மௌனம் உடைந்தா, முகில்களின் ஆடை கிழிந்தா, வனங்களின் ரகசியங்கள் கசிந்தா? இந்த கிராமத்து நதியை அணையிட்டு தடுக்க மனமில்லை. ஆம், எனக்கு மனமில்லை. அணைகளை உடையுங்கள், ஆறுகள் பாடட்டும், இது என் உதரத்தின் உப்பு, இது என் தாய்ப்பால் என்கிற கவிஞர் தானே நதியாகி விடுகிறார். மௌன மயக்கங்கள் சமுதாய அவலங்களை பாடுபொருளாக கொண்ட நூல். மனித சுவாசங்களில் இத்தனை சுகந்தமா, வியர்வையில் இத்தனை நறுமணமா? ஓ, சொர்க்கம் பூமியில் தான், இந்த பூமியில் தான் என உழைப்பை வேய்ந்து கொண்டாடுகிறார். இது அழகியலா மனிதமா என்றால் இரண்டும் தான் என்று சொல்ல தோன்றுகிறது. கவிஞர் சிற்பியின் படைப்புகளான சாக்கடைகளும் தான் இன்னும் வற்றிவிடவில்லை. ஸ்நேகலதா சிரித்துக் கொண்டிருக்கிறாள், அவள் முடிவெடுக்கிறாள். தேவயானி, அகலிகை, அம்மணி, மாதவிக்குட்டி ஆகிய அழகியலோடு பெண்களின் அவலங்கள் பற்றி பேசுகிற சமூகவியல் பார்வை வெளிப்படுத்துகின்றன இந்த கவிதைகள். இவைகளில் ஒரு அறச்சீற்றம் இருப்பதை நாம் உணர முடிகிறது. அம்மணி கவிதையில் கண்களில் முட்டி நிற்கும் கண்ணீரை கண்களுக்கு கல் நகை போட்டது போல் மின்னியது என்கிறார் கவிஞர். அதை படிக்கும்போது நமக்கு அந்த ஊமை எவ்வளவு பொருத்தமாக, எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று வியக்க தோன்றுகிறது. ஆசான் சிற்பியின் கவிதைகளில் மனம் பறிகொடுத்த அவருடைய மாணவன் நான். சில கவிதைகள் நம் உள்ளத்தை நெருடும், சில அழகியல் வரிகள் மயிலிறகாக வருடும், சில வரிகள் நமக்கு சிலிர்ப்பூட்டும். அப்படி ஒரு கவிதை மாசாணி என்ற ஒரு கவிதை. பாலகன் சிற்பியின் மனதில் சுரந்த மனிதாபிமானத்தின் முதல் விதை மாசாணி கவிதை. இது ஒரு அருமையான சிறுகதை. ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட விவசாய தொழிலாளியை அறிமுகப்படுத்துகிறார் மிக பொருத்தமான ஓமையோடு கவிஞர். தட்டி கொட்டிய நசுங்கி ஈய செம்பு முகம், தட்டி கொட்டி நசுங்கிய ஈய செம்பு முகம், கொடுக்கா புளி மரத்தின் முருடுகளாய் நரம்பு திரண்ட கால்கள். இந்த ஓமைகள் தாழ்த்தப்பட்ட அந்த பண்ணை அடிமையை சித்திரமாக்கி காட்டுகின்றன. முழு கவிதையும் விருத்தி சொல்ல நேரமில்லை, படித்து பாருங்கள் தோழர்களே, கண்கள் குளமாகும். இதைப் போலவே ஒரு காலை நேரத்தில் என் கண்கள் என்ற ஒரு கவிதை. கவிதையில் ஒரு காட்சி,
பண்ணும் நானும் என்று தொடங்குகிறது. தெருமுனையில் கதறி எழும் பிச்சைக்காரியின் பச்சை குழந்தையின் பால்வடியாத தெருமுனையில் கதறி எழும் பிச்சைக்காரியின் பச்சை குழந்தை முகம் பால்வடியாத சோகத்தில். தலை குலுக்கினேனே, அப்போது என் கண்கள் டீக்கடை சாக்கடையில் தெரித்து விழுந்தனவோ. இந்த வரிகளில் மனிதத்துவம் தொலைத்த மனிதனின் பாராமுகம் ஈரமில்லா உள்ளத்தின் குறியீடாக காட்டுகிறார். பால் வடியாத குழந்தையின் முகம் என்பதில் பால் சுரக்காத பிச்சைக்காரியின் மார்புகளை குறிப்பால் உணர்த்துகிறார் கவிஞர். பலருடைய பாராட்டுக்களையும் பெற்ற அவருடைய கவிதைகளில் கூலிக்காரி, சிகரங்கள் பொடியாகும் ஆகியவை ஏழை உழைப்பாளி மக்களின் சோகமும் வேதனையும் நிறைந்த வாழ்க்கை படைப்பிடிப்புகளாகும். சமுதாய ஏற்றத்தாழ்வுகளும் நிலப்பிரபுத்துவ தீண்டாமைகளும் குறித்த அவருடைய கோபம் சொற்களாய் கனல் வீசுவதை இந்த கவிதைகளில் காணலாம். கவிக்கோ சிப்பியின் கவிதைகள் புதுக்கவிதை என்ற பெயரில் எழுதப்படும் புரியாத புதிர் போன்ற இருண்மை கவிதைகள் அல்ல. அர்த்தமற்ற வான வேடிக்கைகள் காட்டுவதில் அவருக்கு உடன்பாடில்லை. காதலை பாடினாலும் காமத்தை பாடினாலும் கிளர்ச்சியூட்டும் ஆபாச கடை திறப்புகளோ எல்லை மீறல்களோ இல்லாதவை இவருடைய கவிதைகள். சமுதாய கண்ணோட்டத்தை வெளிப்படுத்தும் கவிதைகளில் கொள்கை பிரகடன மிக யதார்த்தங்கள் ஏதும் இல்லை. கல்கத்தாவுக்கு சென்ற கவிஞர் ஒரு மைதானத்தில் நடப்பட்டிருந்த செங்கொடிகள் செம்பருத்தி பூக்களாக பூத்திருந்தன என்று குறிப்பிடும் அழகை பாராட்ட தோன்றுகிறது. கேரளத்து சூரியன் என்றொரு கவிதை. கன இருட்டில் புதைந்த சமுதாயம் கண்விழித்து பார்க்க ஒளிப்புணலாக குதித்தெழுந்த கேரளத்து சூரியன் என்று நாராயணகுருவை குறிப்பிடுகிறார். இங்கே மலைகள் நிமிர்ந்திருந்தன, மனிதன் தாழ்ந்திருந்தான். மனிதன் மகாபலி போல் பாதாளத்தில் தாழ்ந்திருந்தான் என்று குறிப்பிடுகிறார். காடுகள் அடர்ந்திருந்தன, அதில் சாதி பிசாசுகள் அலைந்திருந்தன. வயல் சேற்றுக்குள் நண்டுகள் போல் தாழ்த்தப்பட்டவர் அஞ்சி புதைந்திருந்தனர். ஆண்டவன் இவர்களுக்கு அடையாளம் தெரியாத தூரத்து மின்னல், வானத்து மறைபொருள். பள்ளிக்கூடம் இந்த பள்ள மனிதர்களுக்கு ஏது, குள்ள மனிதருக்கே அது திறந்து கிடந்தது என்று சாடுகிறார். இங்கே குள்ள மனிதர்கள் என்று குறிப்பால் அவர் உணர்த்துவது குறுகிய மனம் பிடித்த ஆதிக்க வர்க்க மேல் சாதியினரை. கவிஞரின் அண்மைக்கால கவிதை நூல் பாரதி கைது எண் 253. பாரதியார் கடலூர் சிலையில் 25 நாட்கள் அடைபெற்றிருந்த போது பாரதியின் மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று கவிஞர் சிற்பி கூடு விட்டு கூடு பாய்ந்து பாரதியின் எண்ண ஓட்டங்களை வெளிப்படுத்துகிறார். இரவில் காற்றும் மழையும் வீசி அடிக்கின்றன. தன் மன துயரங்களை மறந்து பாரதி புலவன் மலையை எவ்வாறு ரசித்திருப்பார் என்று அந்த அனுபவத்தை நமக்கு கவிதையாக்கி தந்துள்ளார் சிற்பி. இறுதியாக இந்த நாட்டின் இளைஞர்களுக்கு கவிஞர் உரைத்த சில வரிகளோடு என் உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். பெற்றோர்கள் பணப்பசுக்கள், வற்ற கறக்கின்ற மந்திரம் கலையாக கற்றிருக்கும் தொழிற்கல்வி கூடங்கள் இனி சுரக்க ஏதுமில்லை, ரத்தம்தான் இனி வடியும். அகச்சோதனை செய்ய வேண்டாமா சமுதாயம் என்று கேட்கிறார். கள்ளியினை வெட்டி இந்த கல்வி நிலம் பண்படுத்த ஓயா கவலையில் நாம் ஒன்றுபட மாட்டோமா என்று கவிஞரின் அக்கறை நம் அனைவரையும் கடமை அல்லவா என்று எண்ண தோன்றுகிறது. சிலம்பு நாயகி கவிதையில் கண்ணகியின் சிலம்பு நீதியை நிலைநாட்டியதை இவரை விட அழகாக, இதைவிட சுருக்கென எவரால் உரைத்திட முடியும்? ஒரு கொலை வாளின் இரத்த துளிகளை பழிவாங்க சபா மண்டபத்தில் இரத்த நிற ரத்தினங்கள் சிதறி விழுந்தன. ஒரு தலைநகரம் தீக்குளித்துக் கொண்டது. அரண்மனையின் உச்சியில் மீன் கொடிக்கு பதில் நெருப்பு கொடி, செங்கோலும் சிம்மாசனமும் விறகாகி எரியும் என்று அந்த கவிதை வரிகள் செல்கின்றன. இதில் அதிகார திமிருக்கும் அநீதிக்கும் கவிஞரின் சொற்கள் எச்சரிக்கை செய்வதை அனைவரும் உணர வேண்டும். கவிஞரின் கவிதை கடல் பெரியது. அதில் கரையோர அலைகளின் நுரைப்பூக்களை கண்டு வியந்த வியப்பில் சிலவற்றை எடுத்துரைத்தேன். பரிசுகள் பல பெற்ற கவிஞர்கள் அம்சப்பிரியாவும் பூபாலனும் கவிஞர் ஆசான் சிற்பியின் கவிதைகளுக்குள் நம்மை அழைத்துச் செல்கிறார்கள்.
அவர்களின் வாசக அனுபவங்களோடு நாமும் பயணிப்போம். வாருங்கள். நன்றி, வணக்கம். மாதந்தோறும் ஒரு இலக்கிய திருவிழாவை நடத்தி வரும் பொள்ளாச்சி கம்பன் கலைமன்றத்திற்கும் அதன் நிர்வாகிகளுக்கும் இந்த காணொளி வழியாக கவிஞர் சிற்பி ஐயாவின் கவிதைகளில் ஆர்ப்பரித்து செழித்தோங்கியிருக்கும் கவிதை அழகியலை கொண்டாட காத்திருக்கும் பார்வையாளர்களுக்கும் கவிதை வணக்கம். பொள்ளாச்சிக்கு எத்தனையோ சிறப்புகள். கலை இலக்கியத்திலும் சிறப்பான கொடையை இந்த நகரம் கொடுத்திருக்கிறது. ஆத்து பொள்ளாச்சி கவிதை உலகிற்கு கொடுத்த கொடை நமது கவிஞர் சிற்பி ஐயா அவர்கள். அவரை பற்றியும் அவரது கவிதைகளை பற்றியும் உரையாடுவது என்பது கவிதைகளோடு வாழ்வதுதான். பல்வேறு விருதுகளுக்கு உரியவர். எங்களின் வழிகாட்டி கவிஞர் சிற்பி ஐயா அவர்களின் பெருக்கெடுத்து ஓடும் கவிதை நதியில் துளியினும் ஒரு துளியை நான் ருசித்தேன். அதன் சிறு அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தன் போக்கில் ஓடிக்கொண்டிருக்கிறது நதி. தன் போக்கில் வந்து போய் கொண்டிருக்கிறது சூரியனும் சந்திரனும். எல்லாம் அதனதன் போக்கில் நகர்ந்தபடி இருக்கிறது. சிலருக்கு அவை வெறும் நகர்வு, வெறுமனே ஒரு காட்சி. கவிஞர்கள் மட்டும்தான் தனக்கானவர்களின் உலகமும் தன் உலகமும் அவற்றில் இருப்பதாக கண்டுணர்கிறார்கள். சூரியனை காண்கின்ற போது சுட்டரிக்க வேண்டிய அற்ப குப்பைகள் இங்கு நிறைந்திருப்பதாக கண்டுணர்கிறார்கள். நிலாவை பார்க்கிற போதுதான் குளிர்ச்சியூட்ட வேண்டிய ஒதுக்கப்பட்ட நட்சத்திரங்கள் ஏராளம் இருப்பதை உணர்கிறார்கள். தான் இந்த உலகின் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களில் ஒன்றென உணர்ந்தும் தான் யாரேனும் ஒருவரின் இருளை போக்க உதவும் கைவிளக்காக மாறிவிட இயலும் என நம்புகிறார்கள். தன் சொற்களிலிருந்து இந்த உலகை உய்விக்கும் சூட்சுமம் ஒன்றை கண்டறிந்துவிட முடியும் என்று எப்போதும் கவிமனம் எதிர்பார்க்கிறது. தான் கண்ட காட்சிகளை, எதிர்கொண்ட அனுபவங்களை படைப்பாக்குவதன் வழியே எதிர்கால தலைமுறை புதிய வழிமுறையை கண்டுணர்ந்து கொள்ளும் என்றும் படைப்பு நம்புகிறது. இது படைப்பாளியே உணராத உள்கட்டமைப்புதான். படைப்பு நிகழ்காலத்தின் கைகாட்டியாகவும் இறந்த காலத்தின் அடையாளமாகவும் எதிர்காலத்தின் வெளிச்சக்கீற்றாகவும் உருமாறுகிறது. ஒரே ஒரு வரி, ஒரே ஒரு சொல் இந்த மாயத்தை கைவசம் வைத்திருக்க கூடும். வாழ்வு அழகியலால் பின்னப்பட்டிருக்கிறது. அந்த அழகியல் துன்பங்களையும் துயரங்களையும் ஆசாபாசங்களையும் மகிழ்ச்சியையும் கைவசம் வைத்திருக்கிறது. கவிஞனின் மனம் எப்போதும் குளிர்ந்த நிலையாகவும் கொதிநிலையாகவும் ஒரே சமயத்தில் தத்தளிக்கிறது. அதனால்தான் சமூக குற்றங்களை, அவலங்களை, அதன் அழுக்குகளை கண்டு தலைகுனிந்து வெதும்பி இறுதியில் தானுதிர்க்கும் ஒரே ஒரு சொல்லேனும் மீட்சிக்கான வழியாகும் என்று கவிமனம் நம்புகிறது. தன் வாழ்வையே கவிதை என கொண்டாடிய கவிஞர்கள் பலர். அப்படி தன் வாழ்வையே கவிதை என கொண்டாடிய கவிஞர் சிற்பி ஐயா அவர்கள் எங்கள் மூத்த கவிஞர். அவரின் கவிதைகளில் அழகியல் கவித்துவம் என்று யோசிக்கிற போது எது அழகியல் என்றும் சிந்திக்க வேண்டும். யார் அழகன், யார் அழகி, எது கவித்துவ அழகியல்? சொற்களா, செயல்களா? எது நம்மை அழகென்று கொண்டாடுகிறது? பொங்கிக் கொண்டு வருகிற கோபத்திற்கிடையிலும் வெளியில் பூத்திருக்கிற ஒரு பூவை காரணமற்று பறிக்காமல் போவதல்லவா இரக்கத்தின் அழகு. நிலவின் நிழலை மிதிக்காமல் போக முயற்சிப்பதல்லவா அழகு. ஒரு நிமிடம் யாரோ வரைந்த கோலத்தில் மெய்மறந்து விடுவதல்லவா அழகு. கவிஞர் சிற்பி ஐயாவின் கவிதைகளை வாசித்து வாசித்து அக்கவிதைகளின் சொற்களில் ஒளிந்தும் வெளிப்பட்டும் கண்ணாமூச்சி காட்டும் அழகியலில் திளைத்திருக்கிறேன். எல்லை மீறாத எதுகை மோனை அழகில் மெய்மறந்திருக்கிறேன். நான் அப்போது சமத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தேன். பள்ளிக்கு எதிரில் ரோஜா தோட்டம். எப்போதாவது ரோஜா தோட்டத்தை சீரமைக்க கவாத்து செய்யும் அரிய நிகழ்வில் ரோஜா கிளைகளின் கைகள் மதிர்ச்சோரின் வெளிப்பக்கம் கிடக்கும். இந்த ரோஜா கோள்களை கத்தையாக கட்டிக்கொண்டு வந்து வீட்டில் பதியனிட்டு ஏமாந்ததுண்டு. தெருவில் ரோஜா செடிகளை விலைகூவி விற்கும் யாரை பார்த்தாலும் உடனே பெற்று அதையும் பதியனிட்டு ஏமாந்ததும் உண்டு. மண்ணும்
தட்பவெப்பமும் மாறிவிடுகிற போது அது மேலும் தன்னை உயிர்ப்பித்துக் கொள்வதில்லை. ஆனால் மண்ணும் வளர்க்கும் கைப்பக்குவமும் வாய்த்து விடுமாயின் அது பல நூறு பூக்களை மலர்த்தியபடி இருக்கும். பக்க கணுக்களால் இன்னும் பல தோட்டங்களை உருவாக்கும். கவிஞரின் அழகியலும் ஒரு பூச்செடியில் மலர்ந்திருக்கிறது. கவிஞரின் அதிகாலையில் நலம் விசாரிக்கிறது. வெளியே புறப்படும் போது வழி அனுப்புகிறது. கவிஞரின் ஓய்வு பொழுதில் மௌனமாய் இவரோடு அமர்ந்து கொள்கிறது. தண்ணீர் வாளியோடு இவர் வருவதை பார்த்தால் அடடா, அது எப்படி நாணுகிறது என்பதை சரி கவிதைக்குள் பயணிப்போம். அழகியல் கொஞ்சும் கவிதையின் தலைப்பு நேசம். விடியற்காலையில் ஜன்னல் வெளியே முகம் நீட்டி நலம் விசாரிக்கும். வெளியே புறப்படும் போது பூங்கொத்தும் கையுமாய் முருவளித்து வழியனுப்பும். முறுக்கி பிழிந்த சக்கையாய் துவண்டு சாய்வு நாற்காலியில் அழுத்து கிடக்கையில் தானும் என்னோடு மௌனம் அனுஷ்டிக்கும். தண்ணீர் வாளியோடு நான் வருவதைக் கண்டால் மூக்குத்தி போட்ட நகரத்து பெண்ணாய் மெல்ல முகம் மறைத்து நாணிச் சினுங்கும். மாலை பொழுதில் வாசலில் எனது காலடி யோசை கேட்டதும் காற்றுக்கு முத்தம் கொடுத்து ஆனந்த நடனம் ஆடி பார்க்கும். மௌனம் கலைந்த வானம் மலைக்குடை பிடிக்கையில் சின்ன பிள்ளை போல் ஈர முக்காடு ஓட்டுக்கொள்ளும். மனைவியோடு நான் எள்ளும் கொள்ளுமாய் பொரியும் வேளையில் அங்கும் இங்கும் அலைந்து இரகசியமாய் வேவு பார்க்கும். தூக்கம் பிடிக்காமல் நள்ளிரவில் வாசல் விளக்கை போட்டால் சர்வலங்கார பூஜிதியாய் காத்திருக்கும். குற்றாலத்தில் கைப்பிடித்து என் முற்றத்தில் குடிவைத்த பெயர் தெரியாத ஒரு பூச்செடி. கவிதையில் ஒவ்வொரு சொல்லும் அழகியலை கொண்டாடும் ஆச்சரியமான விளைச்சல் தோட்டம். நகரத்து பெண்ணாக மெல்ல முகமறைத்து நாணி சினுங்கும் அந்த பெயர் தெரியாத பூச்செடி கவிதையை வாசிக்கும் ஒவ்வொருவரின் மனதிலும் மலர்ந்து விடுகிறது. இப்படி ஒரு செடியை கொண்டிராத முற்றங்கள் இனி செடிக்காக ஏங்கும். சின்ன பிள்ளை போல் ஈர முக்காடிட்டுக் கொள்ளும் என்னும் வரிகளில் அந்த ஈர என்கிற இரண்டே எழுத்துக்கள் அடடா என ஆச்சரியம் கொள்ள வைக்கிறது. இது சிறு அடையாளப்படுத்துதல் தான். இன்னும் இந்த கவிதைக்குள் நின்று நிதானமாக பயணித்தால் காட்சிகள் மனதை ஈர்த்து கொண்டாடி கொண்டாடி மகிழும். நான் வியந்த இன்னும் ஒரு கவிதை என்று கூறி செல்ல பல கவிதைகள் உண்டு. கடிகாரமோ நகராமல் ஓட்டம் எடுக்கிறதே. இருந்தாலும் என்னை குறிப்பிடாவிட்டால் கனவில் வந்து கண்டிப்பேன் என சொல்லும் கவிதைகள் ஏராளம். அப்துல் கலாமின் வீணை தலைப்பட்ட கவிதையில் வலம் வருகிற பல சொற்கள் கவித்துவத்தை கவிதை திருவிழாவென கொண்டாடுகின்றன. ஓடையின் கனவு தலைப்பிட்ட கவிதையில் சொற்களின் நாட்டியம் பிரமிக்க வைக்கிறது. திரும்ப திரும்ப வாசித்து மனம் மகிழ்கிறது. அவரின் அழகியல் இப்படி ஒளிர்கிறது, விரிகிறது. பாறைகள் மகிழ்ந்து விசும்பின, கொடிகள் பூவிளக்கு எடுத்தன, அருவிகள் முரசு முழங்கின, மூங்கில்கள் நெருப்பினை தந்தன, முதிர்மரம் இன்கனி சிந்தின. இந்த கவிவரிகள் நீள்கவிதையிலிருந்து எடுக்கப்பட்ட கனிந்த அபூர்வ கனியின் ஓரிரு சுளைகள். அதிலும் என்னை மிகவும் கவர்ந்த வரிகள் எது தெரியுங்களா? கொடிகள் பூவிளக்கு எடுத்தன என்பதுதான். கவிஞர் பண்பாட்டு கூறுகளில் ஒன்றான மாவிளக்கு எடுப்பதை பூவிளக்காக அடையாளப்படுத்தி பாரம்பரிய சின்னம் ஒன்றை பாதுகாத்து விடுகிறார். சூரிய நிழலில் வலம் வரும் இக்கவிதை என்னை ஈர்த்தது போலவே உங்களையும் ஈர்த்திருக்கும். கவிதை காட்சிகளை அடுக்குவதோடு நிறைவடைவதில்லை. வெறும் காட்சிகள் அழகியல் ஆவதும் இல்லை. அழகியலில் சமூக கருத்தும் முந்திக் கொள்ளும் போதுதான் கவிதையின் முழுமையான பரிணாமம் அடையாளப்படுத்தப்படும். மனம் ஒரு மாயக்காடு. புல்லும் முள்ளுமான புதற்காட்டில் மூலிகை செடிகளும் முளைப்பதுண்டு. அதை கண்டறிய ஒரு தத்துவம், கோட்பாடு வேண்டும். யாவற்றையும் தன்னகத்தே கொண்டிருக்கிற ஒரு கவிதை வேண்டும். என் மனம் உணர்ந்த இன்னுமொரு அழகியல் கவிதை. கவிதையின் தலைப்பு தவம்.
தூக்கி போட்டு விடலாமா குப்பையில்? கந்தலும் கிடிசலுமான மனதை போடலாம் தான். அதற்கு ஒரு மூளை உண்டு, தனிமை. போதும் இந்த ஓலங்கள், அடரும் ஓசைகள், உடையும் கோஷங்கள். ஓடு, ஓடு, ஓடிப்போய் தொலைத்துக்கொள் உன்னை. மகரந்தம் மூச்சடைக்கும் வனங்களின் நெஞ்சில் அரசமரம் கிடைக்காவிட்டாலும் ஆலமரம் இல்லாவிட்டாலும் ஒரு வேலமரம் உள்நிழலில் ஒதுங்கிக்கொள். மௌனத்தின் கூர்முனையில் பிரபஞ்சங்களை ஒடுக்கு. புத்தனாகாவிட்டாலும் சித்தனாகாவிட்டாலும் சுத்தனாகலாம். நீல இப்படி நினைந்து நாடு நகர் நீங்கி அடவியை தேடி மலையேறி போனேன். பேராள நிகழலொன்றில் பெருகும் அமைதியில் கண்மூடி தவம் கொள்ள வயலின்கள் அழைப்பு, தபேலாக்களின் நர்த்தனம். எங்கெல்லாம் தேடுவதோ பாடல் கிழித்தது மௌனத்தை. உச்சிமலை மீதிருந்து மலைவாசி இறங்கிக் கொண்டிருந்தான். தோளில் ஊஞ்சல் கட்டியிருந்தது. தேன் குடுவை அல்ல, டேப் ரெக்கார்டர். கவிஞர் எல்லாவற்றையும் துறந்து காடு நோக்கி செல்கிற போது அங்கோ டேப் ரெக்கார்டர் வரவேற்கிறது. கிராமங்கள் நகரங்களாகும் மாற்றத்தை காட்சியாக விவரிக்கிற சிறந்த கவிதையாக என்னை ஈர்த்தது. ஒரே தலைப்பிட்ட கவிதைகள் எப்போதும் அழகியலில் மிளிர்வது அபூர்வம்தான். கவிஞரின் முள் என தலைப்பிட்ட குறுங்கவிதைகள் சிந்தனை அழகூட்டுபவை. 3 முறை முள் 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 என்று அழகான ஒரு தலைப்பிட்டிருக்கிறார். அவன் முல்லைக்கொடிக்கு தேர் நல்கி நடக்கையில் சுருக்கென்று தைத்த நெருஞ்சி முள் கேட்டது எனக்கு. வேலியென்று நம்பி முள் வெட்டி நட்டு வைத்தேன். வேலியென்று நம்பி முள் வெட்டி நட்டு வைத்தேன். அதில் இப்போது பெருசு பெருசாய் கண்ணடிக்கின்றன வர்ணப்பூக்கள். அள்ளி போல அடுக்கடுக்காய் விரிகின்றேன். மரியாதை என்னமோ எனக்கில்லை என்றன கற்றாழைகள். இப்படி முட்களை பற்றி பட்டியலிட்ட கவிகள் முத்தாய்ப்பாக இப்படி முடிக்கிறார். முள்ளென்றால் பொல்லாத கோபம், முள்ளென்றால் பொல்லாத கோபம். வருமென்னை முத்தமிட்ட பாப்பா அலறியது, ஏம்பா உன் மூஞ்சியெல்லாம் இத்தனை முள். முட்களில் காணும் அழகியல் காட்சிகள் யாவும் கருத்து சித்திரங்களாகவும் கற்பனை முத்திரைகளாகவும் மிளிர்கின்றன. கவிஞரின் சொற்களில் அழகியல் கொஞ்சும் இன்னும் ஒரு கவிதை என கூழாங்கல் கவிதையை கூறலாம். கவிதையின் தலைப்பு கூழாங்கல். இனி கவிதையில் பயணிப்போம். கண்ணாடி பேழைக்குள் சிறைப்பட்டதென தண்ணீருக்குள் கிடந்தது கூழாங்கல். உள்ளங்கையில் வைத்து அழகு பார்க்க குழந்தை கண்ணமாய் முழுமுழுத்தது. பட்டை தீட்டி பக்குவமாய் இழைத்தாள். வைரமாகுமோ? மனம் பரபரத்தது. இனம் புரியாத ஓர் சிற்பம் தேடி இடம் வளமாய் மேல் கீழாய் குறுக்கும் நெடுக்காய் அருகும் தொலைவுமாய் அலைவாய்ந்து அழுத்தன கண்கள். இங்கெங்கும் காணாத பாறையின் துணுக்கு எங்கிருந்து வந்திருக்கும்? இங்கெங்கும் காணாத பாறையின் துணுக்கு எங்கிருந்து வந்திருக்கும்? எரிநட்சத்திரம் ஒன்றின் நெருப்பு கோபம் இரத்த விளாராய் வானத்தை நாராய் கிழிக்க தண்ணீரில் நழுவி விழுந்து அனர்ச்சினம் தணிந்ததோ? எத்தனை காலமாய் தண்ணீர் குடித்திருக்கும்? கொஞ்சம் அழுத்தினால் ஈர ரேகைகள் ததும்புமோ? அப்பப்பா, கால எல்லை கடந்த காத்திருப்பு. இத்தனை மெருகை இழைத்து விட்டதோ? யுகங்களை தரிசித்த கூழாங்கல்லின் அழகில் சொக்கி இருக்கையில் செல் தொலைபேசி என உள்ளங்கை குறுகிருக்க ஒரு மௌன விம்மலுடன் விழுந்தகள் வினவியது, சுயம் இழந்து வடிவச் சிறைப்பட்ட என்னை விடுவிப்பாயா? சுயம் இழந்து வடிவ சிறைப்பட்ட என்னை விடுவிப்பாயா? கூழாங்கல்லை இவ்வளவு அழகியலை பின்னி பிணைந்து கூறியிருப்பது கவிதையின் உச்ச அழகு. இதுபோல எடுத்து கூற பல கவிதைகள் உண்டு. முத்தாய்ப்பாக ஒரு முத்திரை கவிதை. தாகம். அந்தி பொழுதில் ஆகாயமும் நட்சத்திரங்களும் தெரிந்த ஆற்று நீரை அள்ளினேன் பருக. வாய்க்கருகில் வந்தபோது
அதில் மிதந்தது என் முகம். திடுக்கிட்டு கை நிலவ விட்டபோது கேட்டது என் குரல். மீண்டும் அந்த கவிதை. தாகம். அந்தி பொழுதில் ஆகாயமும் நட்சத்திரங்களும் தெரிந்த ஆற்று நீரை அள்ளினேன் பருக. வாய்க்கருகில் வந்தபோது அதில் மிதந்தது என் முகம். திடுக்கிட்டு கை நிலவ விட்டபோது கேட்டது என் குரல். கவிஞரின் கவிதைகளில் இந்த சமூகம் சார்ந்த பதில்களிலும் உவமை, உருவகம் என்று கவிதையின் சுவை பற்றி படர்ந்து கிராமத்து நதியாக பெருக்கெடுக்கிறது. நீங்கள் இதில் தாகம் தீர்க்க வேண்டுமெனில் நீங்கள் தான் இந்த கிராமத்து நதியை பருக தயாராக வேண்டும். ஆண்டாண்டு கால கவித்துவ தாகம் தீர்வது உறுதிதான். மேலும் மேலும் தாகம் தூண்டி இன்னும் இன்னுமென கவிதை ஆறுகளை, கவிதை ஊற்றுகளை தேடி நீங்கள் பயணிக்கவும் கூடும். கவிஞருக்கு மீண்டும் எங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கருணையுள்ள